ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ராக்கியை குளிக்க வைக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க, ராக்கி குளிக்க வைக்கிற வீடியோ கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு பாப்பா குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கணும். நான் தான் குளிக்க வைப்பேன் தம்பியை, நீங்களாம் கிடையாது, நான் தான் குளிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினாங்க. சும்மா ஒரு ஷாம்பை ஊற்றி தண்ணி ஊற்றினா ஒரு குளுக்குனா பாருங்க, ஐயையோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிட்டான். இதுக்கு முன்னே குளிக்க வச்சுருக்கிறா, என்னன்னு தெரியல, அந்த முறை எழுந்துச்சி போயிட்டா. சரி நம்ம குளிக்க வைக்குவோம். எல்லா வேலையும் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். காலையிலே வந்து நேற்று ஃபுல்லாக அவங்க அப்பா நான்வெஜ் வாங்கி கொடுத்தாரா, வீட்டில் ஒரே நான்வெஜ்ஜாக இருக்குது சொல்லிட்டு அந்த நான்வெஜ்ஜுக்கு சுத்தமாக காலி பண்ணாமல் எப்படி வீடு சுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து தாங்க வேலையே செஞ்சேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பாப்பா பெரியவளை காலேஜுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து ஹால் பாத்ரூம் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஒரு சைடாக சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, சரி பார்க்கிங்லாம் கழுவி முடிச்சுட்டு முதல்ல இவனை குளிக்க வச்சுருவோம். ஏன்னா குளிச்சுட்டு வந்து இவனை குளிக்க வச்சோன்னா நம்ம குளிச்சே பிரயோஜனம் கிடையாது. ஃபஸ்ட்டு இவனை குளிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை முதல்ல குளிக்க வைக்க வந்தேங்க. குளிக்க வச்சுட்டா பாருங்கள், உடம்பு தேய்க்கிற வரைக்கும் நல்லா காட்டுவான். முகத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றவே கூடாது. பாருங்கள், இப்படி இந்த மாதிரி குளிக்கிறதுனால தான் நம்ம முதல்ல இவனை குளிக்க வச்சிடுறது. இப்படி ஒரு அடி அடித்தானா அது நம்ம ஃபுல்லாக தொப்பரை நினச்சிருவோம். இவனை குளிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன கிளிப்பாக அவங்களுக்கு காமிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு அவனை குளிக்க வைக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் போய் நானும் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீட்டில் 3 விக்கிரகங்கள் இருக்குது. கோமாதா, அன்னபூர்ணி, ஒரு குட்டியாக வேல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பௌர்ணமி நாளில் அபிஷேகம் பண்ணணும்னு நினைப்பேன். ஒவ்வொரு பௌர்ணமி ஞாபகமே இருக்காது, மறந்துடுவேன். ஸோ இன்றைக்கி முக்கியமான பௌர்ணமி, கண்டிப்பாக எப்படியாவது நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன். ஒரு வீட்டில் இருந்த ஒரு 3 பொருளை வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணேன் சிம்பிளாக. வீட்டில் வந்து பன்னீர் பாலும் சந்தனமும் இருந்தது. சரி சிம்பிளாக ஒரு அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு திருப்தியாக வந்து 3 அபிஷேகம் பண்ணேன். ஃபஸ்ட்டு பன்னீரை வச்சு அபிஷேகம் பண்ணி ஆரத்தி காமிச்சேன். 2வது வந்து சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு ஆரத்தி காமித்தோம். எல்லாம் என்ன சொல்கிறது, மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அபிஷேகம் பண்ணும்போது. பாருங்க, உதிரிப்பூ போட்டு ஆரத்தி காமிச்சாச்சு, ஊதுவத்தியால் ஆரத்தி காமிச்சாச்சு. இப்போ பாலால் அபிஷேகம் பண்ணுற பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, மனசுக்கு நிறைவாக இருக்குது பாருங்கள். பாலாபிஷேகம் பண்ணியாச்சு, பொட்டு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு நானும் சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம், சாமிக்கு நெய்வேத்தியெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், வீட்டில் ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரை நட்ஸ் இருந்தது, அதை வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பெருசாக எதுவும் வீட்டிலும் நான் செய்யலைங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது, நட்ஸு, அதை வச்சு சாமி கும்பிட்டு நானும் மாங்கல்யத்துக்கு பொட்டுலாம் வச்சுக்கிட்டு வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்டோம். எல்லோரும் சாமி கும்பிட்ட முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம குட்டி பையன் ராக்கி பையனை தேனா வெளியே பார்க்கிங்கில் வந்து இப்போ வெளியில் யார் வராங்க வேடி பார்த்துட்டு இருந்தான். அவனையும் வர சொல்லி அவனுக்கும் கற்பூர ஆரத்தி காமிச்சு அவனுக்கும் சாமி கும்பிட வச்சு பொட்டு வச்சு விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி விலாக் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்ன பிட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் கேட்கணுன்னு தான் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.